யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கடந்த 2 நாட்களா பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்துல விரிவுரையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தான். இந்த பின்னணி தொடர்பில் இப்போ பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிய வந்தாலும் கூட இதுக்கு உண்மையில என்ன காரணம் என்று சொல்லி ஒரு சமூகத்துல வாழ்ற மனிதர்களா நாங்கள் தேட வேண்டியது ஒரு கட்டாயமா இருக்குது. அதுக்காகத்தான் இந்த ஒரு காணொளி. சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல சித்த மருத்துவ பீடத்துல விரிவுரையாளராக பணியாற்றுற தயாளினி என்கின்ற ஒரு விரிவுரையாளர் அவருடைய மருமகனால அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இன்றளவிலையும் ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு பூதாகரமான விஷயமா மாறி போய் இருக்குது. இந்த தயாளினி என்கின்ற இந்த விரிவுரையாளரினுடைய 19 வயதான மகள் 21 வயதான நபர் ஒருவரோட திருமண உறவில், அதாவது திருமணம் செய்து 2 பேரும் இருந்த சமயத்துல தன்னுடைய அந்த திருமண வாழ்வை அந்த பெண்ணுக்கு தொடர முடியாம போயிருக்கு. என்னன்னு சொன்னா, தன்னுடைய துணை போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லி அவளை தொடர்ச்சியாக அந்த வாழ்க்கையில இருக்க முடியாம இருந்திருக்கு. அப்ப பிரிந்து தன்னுடைய தாயாரோட வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்ப நீதிமன்றத்திலையும் இந்த விவாகரத்து வழக்கு போறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு நபர், அதாவது இந்த நபரனுடைய பெயர் திவாகர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, இந்த மருமகனுடைய பெயர். அப்ப இந்த திவாகர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், திரும்பவுமே இந்த மாமியார் வீட்டை போய் திரும்பவுமே பிரச்சனைகள் செய்யறத வழக்கமாவே வச்சிருக்கிறார். அங்க போய் வெடி கொளுத்தி போடுறது அப்படின்னு நிறைய வேலைகளை செய்திருக்கிறார். ஒரு கட்டத்துல என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், இவருடைய தொல்லைகள் தாங்காம இந்த மாமியாரான தயாளினி போலீஸ்லையும் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். அப்ப போலீசாரும் திவாகரை தேடிக்கொண்டுதான் இருந்திருக்கணும். இந்த நிலைமையில பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், திவாகர் அங்க மாமியாரையும் தன்னுடைய மனைவியையும் கடத்தி கொண்டு போயிருக்கிறார். அப்ப கடத்தி கொண்டு போனதுக்கு பிறகு தயாளினுடைய மூத்த மகன் போலீஸ்ல முறைப்பாடு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய தாயாரையும் தன்னுடைய சகோதரியையும் இப்படி கடத்தி கொண்டு போயிட்டாருன்னு சொல்ல போலீசார் தேடுதலை நடத்தி இருக்கிறார். இந்த தேடுதல் எல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான், அதாவது அந்த போலீசார் அந்த வீட்டுக்கு போகைக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா, அந்த வீட்டின் ஓடு கழட்டி அது தப்பிச்சு போனதுக்கான அடையாளம் இருந்திருக்கு. அதோட வெட்டப்பட்ட தலைமுடியும் அங்க இருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இதுல இருந்து போலீசார் விசாரணையை தொடங்கினோம். இந்த விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கைக்குள்ள இவர்களுடைய தொலைபேசி, அது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் அந்த QR, அதாவது இப்ப பெட்ரோல் அடிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு QR சிஸ்டம் இருக்குது. அப்ப அந்த QR கடைசியா எங்க அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் செக் பண்ணி எல்லாம் பார்த்து கொண்டு போய்க்குள்ள இவர்கள் திருகோணமலைக்கு போனது தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த மருமகனும் அவருடைய மகளும் திருகோணமலைக்கு போனதா தெரிய வந்திருக்குது. இதுக்கிடையில தயாளினி கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்குது. கொலை செய்து விட்டு அவருடைய உடலை அந்த கொலை செய்தது பிறகு அந்த சடலத்தை தனங்கிழப்பு பகுதியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதியில வீசிட்டு 2 பேருமே போயிருக்கிறோம். இப்ப இதுல தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த மகள் விருப்பம் இல்லாம தாயாரோட தங்கி இருக்கிறார். அப்படி இருக்கேக்குள்ள தாயாரை கொலை செய்ததுக்கு இந்த மகளும் உடந்தையா இருந்தவாவா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பின்புல காரணங்களும் தெரியல. போலீசார் இப்ப விசாரணைகளை முன்னெடுத்து இந்த இருவரையும் கைது செய்தாச்சு. இருவரையும் கைது செய்து இப்ப மேலதிக விசாரணைகள் நடக்குது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் சொல்லி நம்ம அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் இருந்த நபர்களாக இருக்கட்டும், அவர்கிட்ட அந்த விரிவுரையாளர்கிட்ட கல்வி கற்ற மாணவர்களாக இருக்கட்டும், தயாளினி அவர்கள் மிகவும் ஒரு நல்ல ஒரு நேர்மையான நபர் அப்படி என்று அவர்கள் சொல்லினோம். உண்மையில அது ஒரு உண்மையான விஷயமா இருக்கலாம். இன்னும் ஒரு பக்கம் இந்த சின்ன வயதிலேயே நாங்கள் ஒரு கலாச்சார மாற்றத்தை எங்கள்ட பிள்ளைகள்கிட்ட கொண்டு வரது எந்த அளவுக்கு சரிய தவறு அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு தொலைபேசியை கொடுத்துடுறது, அதோட சின்ன வயதிலேயே அவர்களுக்கு ஒரு தனி அறை கொடுத்து அவர்களை தனி அறையில தங்குறதுக்காக அனுமதிக்கிறது பல குற்ற செயல்களுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்றத ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இப்ப எங்களுடைய சின்ன பராயம் அப்படி இருந்தேன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் எல்லாருமே இப்ப சகோதரர்கள் எல்லாருமே ஒன்றாக உறங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு 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 வெளி என்றது எங்களுக்குள்ள இருந்தது, ஒரு பரஸ்பர வெளி என்றது எங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற சமூகத்துல அவரவர்களுக்கான ஒரு பிரைவசி என்று சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பிரைவசி தேவைப்படுது என்று சொல்லி அந்த பிரைவசியை கொடுக்கிறது பல பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்குன்றத கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விரிவுரையாளர் மகளுக்கு வயது வெறும் 19 வயது தான். அதுவும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு முன்னணி உயர் பெண்கள் பாடசாலையில கல்வி கற்றுக்கொண்டு இருந்த சமயத்துல திருமணம் செய்திருக்கிறார். இப்படி என்று சொல்லி சொன்னால் இது எந்த வகையில ஏற்றுக்கொள்றேன்னு தெரியலன்னு சொன்னா, இப்ப பாடசாலை படிக்கிற இந்த வயதுல திருமணம் அப்படின்றது எந்த வகையில அங்கீகரிக்க இயலும்ன்றது தெரியல. அதோட இவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நபர்களும் சொல்லினோம், அந்த பெண் திருமணம் செய்ததே தங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லினோம். அதோட இவர்கள் அருகாமையில் இருக்க வீடுகள் உள்ள கூட அவ்வளவா
பழக மாட்டினம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கேக்குள்ள இந்த ஒரு இழப்பு என்றது வந்து இப்ப நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்குது. இப்ப சமூகம் என்று பார்க்கக்குள்ள அது என்ன உயர்கல்வி சமூகம், தாழ்ந்த சமூகம் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னு சொன்னா நாங்க வாழ்ற வாழ்க்கையில எங்கட பிள்ளைகளை கட்டுக்கோப்பா வளர்க்கறதுக்கு அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எந்த ஒரு கட்டுப்பாடோ கடப்பாடுகளோ தேவையில்லை என்றதுதான் என்ன கேட்டா நான் சொல்லுவேன். இப்ப எல்லாரும் அநேகமா பேசிக்கல சொல்லினோம் ஒரு உயர் கல்வி சமூகத்துல இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லினோம். இப்ப யாராக இருந்தாலும் பிள்ளைகளை கண்ட்ரோலா வளர்க்க வேண்டியதுன்றது எல்லாற்றும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாகவும் இருக்குது. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு நாங்கள் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு பிழை செய்தாலும் வீட்டில் வந்து அடி வாங்கின சம்பவங்களும் இருக்குது. ஆனால் இப்போத்த பிள்ளைகளுக்கு வந்து என்னன்னு சொல்றது சின்ன வயதிலேயே இந்த மன அழுத்தம் வருது, ஸ்ட்ரெஸ் ஆகினோம் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிப்பு குறையிறதுனால தான் இப்படியான குற்றங்கள் வந்து அதிகரிக்குது. இப்போ அந்த ஒரு விரிவுரையாளரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரணம் தன்னுடைய மகள் சார்ந்து நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் அது எங்க தவறு இருக்கு என்றதையும் நாங்கள் பேச வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. இதை விட இன்னும் ஒரு சம்பவமும் நடந்திருக்குது. யாழ்ப்பாணத்துல மாதகள் பகுதியில தான் நடந்திருக்குது. நேற்றைய தினம் ஒரு மாணவி ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். அதாவது இந்த மாணவிக்கு ஒரு 17 வயது. தான் சார்ந்து அவருடைய உறவினர்கள் வந்து அந்த மாணவி சார்ந்து பல தவறான விஷயங்களை வந்து இந்த வாட்ஸ்அப்பில் குரல் பதிவுகளாக வந்து பலருக்கும் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறோம். அந்த குரல் பதிவு பலருக்கும் வந்து பரவி இருக்கா. அப்போ அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை தாங்க முடியாமல் அந்த மாணவி கடந்த ஒரு 2-3 நாளுக்கு முதல்ல வந்து தன் உயிரை மாய்த்து கொள்றதுக்கு முயற்சித்து இருக்கிறா. அவள் வந்து அவசர சிகிச்சை பிரிவில் வைத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அவள் நேற்றைய தினம் உயிரிழந்திருக்கிறா. அப்போ பாருங்க இந்த அவதூறு பரப்புறதுக்கு எதிராக எல்லாம் வழக்குகள் போடலாம். ஆனா இது எல்லாம் தெரியாம அந்த 17 வயது இருக்கிற மாணவி தானே அப்படி இருக்கேக்குள்ள இப்படியான சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கேக்குள்ள இந்த உலகத்துல வாழ்றதே வந்து சரியான பயமா இருக்கு. நாங்கள் நேற்றையும் ஒரு காணொலி போட்டினாங்க நகைக்காக என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி, அதாவது இந்த பெண்ணை தூக்கி அந்த பாலடைஞ்ச கிடத்துக்கு போட்டது அப்படி ஒரு சம்பவம். இப்போ ஒரு மாமியாரை கொல்ற அளவுக்கு இந்த ஒரு கொலை சம்பவம். அடுத்தது இந்த சமூக வலைத்தளங்கள்ல தவறான இந்த ஒரு வதந்தியான விஷயங்களை பரப்பி இன்னைக்கு ஒரு உயிரை போயிட்டு சொல்லி சொன்னால் எங்களோட சமூகம் எதை நோக்கி போகுதுன்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த விரிவுரையாளர் உயிரிழந்த தயாளினி அவர்களினுடைய அந்த மகளும் மருமகனும் வந்து கைது செய்யப்பட்டுட்டிடம். இவையிட்ட தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து உண்மையில இந்த குற்றங்கள் குறைய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தண்டனைகள் வந்து அதிகரிக்கப்பட வேணும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படி இருக்கேக்குள்ள இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குது. இதை விடவும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு கொலையை செய்துட்டு எப்படி நாங்கள் இதுக்கு பிறகு நிம்மதியா இருப்போம் என்றதை வந்து அவர்கள் வந்து யோசிக்கல. அதோட ஒரு 19 வயது 21 வயதுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு கல்வி கற்கிற வயதுல வாழ்க்கையை பற்றி வைக்க பெருசா என்ன தெரிஞ்சிட போகுதுன்ற ஒரு பெரிய எண்ணம் இருக்கு எங்களுக்கு. இப்ப கொஞ்சம் இவ்வளவு வயசு ஆகியும் கூட இன்னுமே அந்த வாழ்க்கையை பற்றின சரியான புரிதல் இல்லாத இந்த தருணத்துல 19 வயது 21 வயதுல வாழ்க்கையை பத்தி அவ்வளவா என்ன தெரிஞ்சிட போகுதுன்ற ஒரு பெரிய கேள்வி ஒன்றும் இருக்குது. அதாவது அவர்கள் இனி யோசிக்கல, அவர்களோட வாழ்க்கை இனி என்னாக போகுதுன்னு யோசிக்கல. ஒரு கொலையை செய்து போட்டு அந்த கொலையில நாங்கள் எப்படி நல்லா இருப்போம்னு சொல்லி அவர்கள் யோசிக்க இல்லை. ஆக இந்த சமூகத்துல வந்து சீரழிவுன்றது தொடர்ந்தும் இப்படியே தான் போய்கொண்டிருக்குது. ஒவ்வொருவரும் நீங்கள் அவதானமா இருக்கணும். நாங்கள் செய்யற எல்லா காரியங்களையும் வந்து அது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை வந்து கட்டாயம் தெரிஞ்சு கொண்டுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆக எல்லாருமே நீங்க பொறுப்புள்ள ஒரு ஆக்களா இருக்கணும் என்று சொல்றதான் முக்கியம். பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்றதுல தான் எல்லாமே தங்கி இருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு மரணம், இந்த ஒரு கொலையிலிருந்து நாங்கள் படிக்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினையா இருக்குது.